உங்களுக்கு. அடுத்த ராசியாக துலா ராசி. காலதேவனுக்கு 7ஆம் இடம். இந்த ராசி வந்து 7வது ராசியா வரக்கூடிய ராசி. இந்த ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் தான் அந்த ராசிக்கு அதிபதி. பாதகாதிபதியா வரக்கூடிய சூரிய பகவான் 2ல். விரையாதிபதியா வரக்கூடியவரும் 2ல். அதாவது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் 2ல். குருவும் போயி எதிரியா இருக்கக்கூடிய கிரகம் போயி பாதகத்ததிபதியும் வந்து 2ல் உட்கார்ந்துட்டாரு. எதிரியா இருக்கக்கூடிய கிரகம் குரு அஷ்டமத்துக்கு போயிட்டாரு. அப்ப இந்த உங்களுக்கு சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 3ல் போய் முயற்சி என்ற ஸ்தானத்தில் இருக்கும்போது, தன்னோட முயற்சி அனைத்துமே கைகூடும் ஒரு மாதமாக, அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக சுக்கிரனோட நிலைப்பாடு உங்களுக்கு கொடுக்கும். முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதேமாரி உங்களுக்கு தெய்வ வழிபாட்டு மூலியமாக நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் கொடுக்கும். ஏன்னா பாதகாதிபதி 2ல் இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு குடும்பத்தின் மூலமாக, குடும்ப உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மை இருக்குது. அதில வந்து நம்ம வீண் வாக்குவாதங்களை இந்த மாதம் நீங்க தவிர்த்து விடுவது மிக